அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தார். 1, 2 விட்டுருங்க. 3ஆம் பாவகம். இந்த 3ஆம் பாவகத்தினுடைய கிரகம் 4, 5, 6, 7, 8, 9 விட்டுருங்க. அது வரைக்கும் பார்த்துட்டு 10ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்? 10ஆம் இடம் என்பது கேந்திர ஸ்தானம், தொழில் ஸ்தானம். எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, அதுவும் தலைமை கேந்திர ஸ்தானம், பெரும் கேந்திரம் என்று சொல்லப்படுகிறது. 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள். அதுல 10 தலைமை கேந்திரம், பெரும் கேந்திரம். அதுல தொழில் ஸ்தானம். எந்த ஜாதகரா இருந்தாலும் அந்த ஜாதகருடைய தொழிலின் தன்மையை நிர்ணயிக்கிற இடம் அந்த 10ஆம் இடம். தொழிலின் நிலையை நிர்ணயிப்பவர் 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் இடம்னாலே அது பதவி, புகழ், நிர்வாகத்திறன், அரசு வேலை, இவைகளெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். சொந்த தொழிலை முதலீடு செய்கிற சொந்த தொழிலை குறிக்கிற இடம் 10ஆம் இடம். அப்ப அந்த 10ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி அமர்ந்துட்டா, 3ஆம் அதிபதி யார்? செயல்திறன், விடாமுயற்சி. அப்ப தொழில் ஸ்தானத்துல போய் 3ஆம் அதிபதி அமருகிற போது அவர் தொழிலில் மிகப்பெரிய ஒரு செயல்திறன் உள்ளவராக, விடாமுயற்சி உள்ளவராக, எந்த சூழ்நிலையில் எந்த நிலை வந்தாலும் அந்த தொழிலை மேம்படுத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு விடாமுயற்சி. ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறாரா, அந்த வேலை அடைந்தே தேர வேண்டும் என்கிற ஒரு விடாமுயற்சி. அப்படி அந்த தொழிலில் அல்லது அரசு வேலையில் மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மையை இந்த 3ஆம் அதிபதி அந்த ஜாதகருக்கு உருவாக்குவார். ஏன்னா முயற்சி ஸ்தான அதிபதி உட்கார்ந்தார் அல்லவா. ஒரு ஒரு சொந்த தொழிலாலும் மிக பெரும் தொழிலதிபர், பெரும் தொழிலதிபர் ஆகக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு அமைப்பு இருக்கும். அது அந்த 10ஆம் அதிபதியுடைய நிலவி, லக்னாதிபதி, அந்த நேரத்தில் நடக்கிற தசாபுத்தி, இதெல்லாம் வச்சு ஒருத்தருடைய ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த அளவிற்கு அவர் தொழிலில், ஒரு முதலீட்டு தொழில், சொந்த தொழில் எந்த அளவிற்கு மேன்மை பெற்றிருப்பார் என்பதை தனிப்பட்ட ஜாதகத்தில் தீர்மானிக்கும். ஆனால் பெரும் தொழிலதிபர் அதிபராகக்கூடிய அமைப்பு யோகம் இந்த 3ஆம் அதிபதி 10ல இருந்தால் இருக்கும். ஏன்னா தொழில் 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 அதற்காக கடும் முயற்சி எடுப்பார், விடாமுயற்சி எடுப்பார், மிகப்பெரிய செயல்திறனை காட்டுவார். இப்போ எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்திற்கேற்ப தொழிலும் அமையும். இப்போ சூரியன் இருக்கிறார். சூரியனாலே அரசு வேலை, அரசியல், பாரம்பரிய தொழிலையும் குறிக்கும். தந்தை செய்யக்கூடிய தொழில், இந்த ஒளி தருகிற பொருட்கள், இந்த ரத்தினுக்கள் பொருட்கள் மாதிரி அதையெல்லாம் செய்யக்கூடிய சொந்த தொழிலும் அதை குறிக்கும். மெயினா சூரிய பகவான்னா ஒரு அரசியல், அரசாங்க உத்தியோகம். அந்த அந்த அவரு சூரியனுடைய அந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கேற்ப, வலுப்புக்கேற்ப எந்த அளவுக்கு அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள், லக்னத்தை பொறுத்து என்ன தசாபுத்தி அப்படிங்கிறத பொறுத்து, எப்படிப்பட்ட யோக தசாபுத்தி, அதை பொறுத்து துறை தலைவர்களாக கூட வரலாம். அரசாங்கத்தில் என்ன எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பை அமைகிறார்கள் என்பது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தீர்மானிக்கும். சில ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னா துறை தலைவர்கள், இந்த ஒரு மந்திரி இருக்காங்களவா, அவங்க ஒரு இலாக்கா, கல்வி இலாக்கா, விவசாய இலாக்கா, குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம், இந்த மாதிரி பொதுப்பணித்துறை, அந்த துறைகளுக்கு கூட தலைவர்களாக, செயலாளர்களாக வரக்கூடிய அமைப்பு 10ல சூரியன் இருக்கிற போது இருக்கு. அதுல சூரியன் திக்பலமாயிறார் இல்லையா 10ல இருக்கிற போது. ஆகவே அவருடைய நிலை அந்த தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்து அரசாங்கத்தில் எந்த அளவிற்கு அவர் ஒரு அமைப்பிலே இருப்பார், அரசியலிலே எந்த அளவுக்கு இருப்பார், கல்விக்கேற்ப அரசாங்கத்துல உத்தியோகம் கிடைக்கும், அல்லது அரசியலில் ஈடுபாடக்கூடிய அமைப்பு அந்த ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா அரசியலில் எந்த அளவுக்கு இருப்பார், கீழிருந்து மேல வரைக்கும் எந்த அளவுக்கு இருப்பார் என்பது அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானம். அதே மாதிரி சொந்த தொழிலும் அப்படித்தான். தந்தை செய்கிற தொழிலை கூட செய்யலாம், பாரம்பரிய தொழில் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு நிரந்தர வருமானம் உள்ள ஒரு பெரும் தொழிலதிபராகக்கூடிய அமைப்பு சூரியன். ஆனா சூரியன் தான் முதலாளியாக்கிறார் 10ல் இருக்கிற போது. இப்படிப்பட்ட அரசாங்க தொழிலோ அல்லது அரசியலையோ அல்லது சொந்த தொழிலோ அல்லது பாரம்பரிய தொழிலோ செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகம். சந்திரன் இருக்கிறார். உணவு தொழில், கல்விக்கேற்ற தொழில், சிறப்பான தொழில், வளர்வழி சந்திரன் தான் அற்புதமா இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழில், அது விவசாயமோ, ஹோட்டலோ, மளிகை கடை, மீனவர் கூட, எல்லாம் உணவு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும், இந்த கேட்டரிங் சொல்லப்படுகிறது, எல்லா அமைப்புகளிலும் எதுங்கிறது அது அது தனிப்பட்ட ஜாதகத்தை தீர்மானிக்கும். சந்திரனுடைய வலுவை பொறுத்து அது தீர்மானிக்க வேண்டிய அமைப்பு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி அமைப்பு. செவ்வாய் அவரு 10ல் இருக்கிறார். அவரு திக்பலம் ஆவார். 10ல தான் சூரியன், செவ்வாய் 10ல திக்பலம் ஆவார்.
நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், பூமி சம்பந்தமான தொழில், இயந்திரங்கள் தொடர்பான தொழில், சூப்பர்வைசரா இருக்கிறது, ஏதாவது ஒரு துறையில் சூப்பர்வைசர், மருத்துவர், அரசு வேலைகள், செக்யூரிட்டி, விவசாயம், ரியல் எஸ்டேட், போலீஸ், ராணுவம், சீருடை பணியாளர்கள், இன்ஜினியரிங் தொழில்கள், இந்த மாதிரி பல்வேறு தொழில்கள்ல ஏதாவது ஒண்ணுல ஒரு சிறப்பா இருக்கிறது, அல்லது சொந்தமா செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு பெரும் தொழிலதிபர் ஆகிறது. அந்த மாதிரி அமைப்பு அதை எப்படி நம்ம தீர்மானிக்கிறது? அவருடைய தனிப்பட்ட ஜாதகம். யார் லக்னாதிபதி, லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், லக்னம் எப்படி இருக்கிறது, 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், செவ்வாயினுடைய வலு என்ன, செவ்வாய் யாராவது எப்படிப்பட்ட கிரகங்கள் பார்க்கிறார், இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்க. ஆனா இவ்வளவு தொழில், ஏதாவது ஒரு தொழில், கல்வின்னு வருகிற போது கல்வி சார்ந்த தொழில் வர முடியும், சொந்த தொழில்ங்கிற போது பெரும் தொழிலதிபராக முடியும் செவ்வாய் இருக்கிற போது. சரி, புதன் இருக்கிறார் 10ல, ஆசிரியர், கணக்காளர், மேடை பேச்சாளர், எழுத்தாளர், வானவியல் அறிஞர்கள், ஜோதிடர், புரோக்கர், மார்க்கெட்டிங், இப்படி புதன் சார்ந்த பல தொழில்களில் எந்த தொழில் அது அவருடைய தனிப்பட்ட ஜாதக தீர்மானம். எந்த என்ன லக்னம், அவர் எங்க இருக்கிற, 10ஆம் இடம் எந்த இடம், இதெல்லாம் பொறுத்து அது அமைப்பு உருவாகும். ஆனா இத்தனை இந்த புதன் சார்ந்த தொழில்களில் கல்வியிலும் பெரிய அளவுக்கு வரலாம், அல்லது சொந்த தொழில்களிலேயும் பெரிய அளவுக்கு வரலாம். சரி, குரு இருக்கிறார். குரு அவரும் கல்விதான். இவர் புதன் அறிவுன்னு அவர் பேரறிவு, மற்ற தன்னுடைய கல்வியின் மூலமாக மற்றவர் வழிகாட்டக்கூடிய அமைப்பில தான் இருப்பார். நீதிபதியாக கூட ஆகலாம், நீதிபதியாகக்கூடிய அமைப்பு கூட குரு. பெரிய பேராசிரியர்கள், ஆசிரியர்களுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். அதனால புதன் எந்த அளவிற்கு கல்வியில் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு தருகிறாரோ அதை விட மிகப்பெரிய அளவிற்கு குரு மற்றவர்களுக்கு ஆசிரியர்களுக்கே சொல்லி தரக்கூடிய ஆசிரியராக அரசாங்கத்திலே வரலாம். அது அவர் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. எந்த கிரகமா இருந்தாலும் எல்லா கிரகத்திலேயும் சொந்த தொழிலும் செய்ய முடியும், அரசாங்கத்திலே வர முடியும். அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தீர்மானிக்கும். இப்போ குரு சரி, ஒரு நீதிபதியா வர்றாரு, ஒரு பேராசிரியரா வர்றாரு, கல்வி சார்ந்த ஒரு பெரிய ஒரு அக்கௌண்டா ஆடிட்டிங்கா வர்றாரு, இப்படிலாம் வர்றாரு. தொழில் செஞ்சா ஹோல்சேல் பிசினஸ். குருனாலே மொத்த வியாபாரம், எந்த வியாபாரம் இருந்தாலும் சரி மொத்த வியாபாரம், இந்த தங்க நகை உட்பட, ஏன்னா தங்கத்தை குறிக்கிறவர்கள குரு. அதனால தங்க வியாபாரம் உட்பட எந்த வியாபாரமா இருந்தாலும் சரி மொத்த வியாபாரம், மதிக்கத்தக்க வியாபாரம். குருவை பொறுத்தளவு சமுதாயத்துல மதிக்கத்தக்க வியாபாரத்தை, தொழிலை மதிக்கத்தக்க ஒரு ஒரு பண வரவை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை குரு ஏற்படுத்தும். சமூகத்துல உயர்ந்த மதிக்கத்தக்க அமைப்புல ஒரு பெரிய அளவிற்கு அதுவும் அப்படித்தான். அந்த தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய குருவினுடைய வலு, மற்ற ஜாதக கிரகங்களுடைய அமைப்பு, லக்னாதிபதி அமைப்பு எந்த அளவுக்கு இருப்பார். ஆனால் பெரும்பாலும் குரு என்கிற போது கொஞ்சம் பெரிய அளவில் தான் இருப்பார். கல்வியா இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாக இருந்தாலும் சரி. குருவினுடைய இருக்கிற 9 கிரகங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் குரு அல்லவா. அது 10 இருக்கிறப்போ அற்புதமா இருக்கும். சரி, சுக்கிரன் இருக்கிறார். பெரும்பாலும் சுக்கிரன் 10 இருந்தால் அது கலை சார்ந்ததுதான், பெரும்பாலும் கலை சார்ந்ததுதான். கல்வின்னு வரும்போது கம்ப்யூட்டர் சம்பந்தமானதுதான். அப்புறம் அலங்கார தொழில்கள், துணிக்கடை, நகைக்கடை, வாகன தொடர்புடைய தொழில்கள், டிசைனிங் தொழில்கள், இதெல்லாம் திரைப்படத்தில் உட்பட. கலைனாலே திரைப்பட துறைக்க எல்லாமே கலைன்னா ஒரு 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 பாடல்கள், நடனம், நாட்டியம் எல்லாம் அந்த உள்ள சுக்கரன் கலைக்குள்ள அத்தனை சுக்கரன் இருந்தாருன்னா 10ல கலை சார்ந்ததுல மிக முக்கியமா இருப்பாங்க. கல்வி சார்ந்ததுல கம்ப்யூட்டர் சம்பந்தமா இருப்பாங்க. தொழில் சார்ந்துன்னு வருகிற போது இந்த மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட அலங்கார தொழில், துணிக்கடை, நகைக்கடைக்கும் வரும், குருவுக்கும் வரும். குரு தங்க கட்டிகளை பிரிப்பார். தங்க கட்டிங்கூட வாங்கி அதை நகையா செய்யறதுக்கும், அல்லது வாங்கி அதை தங்கம் நகை அந்த தங்க கட்டிகளாக விற்கக்கூடிய அமைப்பு கூட குருவுக்கு இருக்கும். இவர் சுக்கிரனுக்கு ஏன் நகைக்கடை வருதுன்னா, அவர் வெள்ளியை குறிக்கிறவர் தான். ஆனால் ஆபரணத்தை குறிக்கிறவர். கழுத்தில் வர்றோம்ல தங்க நகை, மாலை, ஆபரணம், அந்த ஆபரணத்தை குறிக்கிறதுனால சுக்கிரனுக்கு வெள்ளி நகை கடை வரும், தங்க நகை கடை வரும். சரி, சனி பகவான் இருக்கிற 10ல எல்லாமே 2ஆம் பட்ச தொழில், செகண்ட்ஸ். சுக்கிரனா புது கார் வாங்கி விற்பாங்க, புது 2 வீலர் விற்கிற அமைப்புல தொழில் செய்வாங்க. சனினா பழைய கார் வாங்கி விற்கிறது, பழைய 2 வீலர் விற்கிறது. எந்த அளவுக்கு? 1, 2 வாங்கி விற்கிறதா, 1 கார் 2 கார் விற்கிற. சில பார்த்தீங்கன்னா பழசு கார் விற்கிறவங்களே பெரிய அளவுக்கு வச்சிருப்பாங்க. அது ஆஃபர் எல்லாம் போட்டு கூட விளம்பரம் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அது அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய நிலையை பொறுத்தது.
சனி பகவான் எல்லாமே செகண்ட்ஸ். சனின்னா எல்லாமே ஒரு தொழில் தேவை. எந்த தொழிலுக்கு ஒரு மிஷினரிஸ் தேவையா அது செகண்ட்ஸ். ஒரு பழைய இரும்பு கடை பெரிய பெரிய இரும்பு கடையெல்லாம் கூட செகண்ட் சனி பகவான். பெட்ரோல் எல்லாம் கூட ஆயில் இதெல்லாம் அவருக்குள்ளதான் வரும். அது ஆயில் பெட்ரோல் எல்லாம் ஒன்று ரெண்டு. ஆனா பழைய செகண்ட்ஸ் தொழில்ங்கிறது ஒரு மிஷினு, ஒரு இரும்பு கடை விற்கிறது, ஒரு கார், பழைய காரு, ஒரு பழைய வண்டி, எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்களே செகண்ட்ஸ் பொருள் விற்கிறாங்களவா அது எல்லாமே பழசுனால இது சனி பகவான். அதுலேயும் மிகப்பெரிய தொழில் தரக்கூடிய அமைப்பு நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. ஆக இப்படி சூரியன் இருந்தால் இந்த 7 கிரகங்கள் இருக்கிற போது அவர்கள் சம்பந்தமான கல்வித்துறையிலேயும் மேம்பாடு அடைந்து மிகச் சிறப்பாக வர முடியும். தொழிலேயும் மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆக முடியும். இவைகளை எல்லாத்தையும் தீர்மானிப்பது 10லே இருக்கிற கிரகம் மட்டும் அல்ல, 10ஆம் அதிபதியினுடைய நிலை என்ன, 10ல வேற யாராவது கிரகம் இருக்கிறாங்களா, 10ஆம் இடத்துல வேற யாராவது கிரகம் பார்க்கறாங்களா, 10ல் இருக்கிற கிரகத்தோட வேற ஒரு கிரகம் சேர்ந்து இருக்குதா, 10ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார், அந்த 10ஆம் அதிபதியை எந்த கிரகம் பார்க்கிறது, அல்லது வேறாவது கிரகம் கூட இருக்கிறதா, அந்த 10ஆம் அதிபதி இருக்கிற வீட்டினுடைய அதிபதி, இந்த 10ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார் அல்லவா, ஒரு கிரகம் இருப்பார் அல்லவா, அந்த கிரகம் ஏதோ ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வைங்க, 10லயே இருந்தா ரொம்ப சௌகரியம் தான். இன்னொரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த பாவகத்தினுடைய அதிபதி, அந்த பாவகத்தினுடைய கிரகம் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இவை அவன் அனைத்தையும் ஆய்வு செய்வதோடு அல்லாமல் லக்னம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், லக்னாதிபதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். அவர்களுக்கெல்லாம் சாதகமான தசாபுத்தி நடக்கிறதா, அவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய தசாபுத்தி நடக்கிறதா, அது எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு நன்மையை எந்த அளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய சாதகமான தசாபுத்தி நடக்கிறது என்பவைகளை எல்லாம் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து அவருக்கு தனிப்பட்ட முறை எந்த அளவுக்கு பலன் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அன்புடன் கூறி, அடுத்த காணொளியில் 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பதை பார்ப்போம் என்று கூறி, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.